இந்தியா முழுக்கவே இப்ப பேசும் பொருளா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வக்ஃப் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான ஒரு விஷயம். எந்த அளவுக்கு பேசப்படுது அப்படின்னு சொன்னா, இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய வகையில இன்னைக்கு தமிழ்நாடு பல்வேறு ஆர்ப்பாட்டங்களையும், பல்வேறு சட்ட ரீதியான போராட்டங்களும் இன்னைக்கு தமிழ்நாடு முன் வச்சுக்கிட்டு இருக்கு. அதிலும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டுல ஆட்சி செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு இந்த வக்ஃப் ப்ராப்பர்ட்டியை எதிர்க்கிறதுக்கு சிறுபான்மை மக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய சட்டமன்றத்துல இருக்கக்கூடிய முதலமைச்சர் உட்பட எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுமே ஒரு பிளாக் கலர் பேட்ச போட்டு வந்து இந்த ஒரு நாளை நாங்க கருப்பு தினமா அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும். அப்படியும் இல்லாட்டி வக்ஃப் ப்ராப்பர்ட்டிக்கு எதிராக ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்த சட்ட திருத்தத்தை நாங்க எங்களுடைய சட்டமன்றத்துல எதிர்த்து தீர்மானம் இயற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இயற்றப்பட்ட தீர்மானமா இருக்கட்டும். அதையும் தாண்டி ஒரு கட்டம் மேலாக போயிட்டு இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்துல ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வக்ஃப் ப்ராப்பர்ட்டி பில் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய அரசியலமைப்புக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேஸ் ஃபைல் பண்ண போறோம் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயமா இருக்கட்டும். இப்படி பல்வேறு வகைகள்ல இந்தியாவுக்கே தமிழ்நாடு இன்னைக்கு ஒரு முன்னோடி மாநிலமாக இங்க இருக்கக்கூடிய இந்த நாட்டுல இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள், அதுவும் குறிப்பா முஸ்லிம் மக்களுக்கு ஆதரவாக திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பக்கத்துல செயல்பட்டு இருக்கு. இன்னைக்கு டிஎம்கே செய்யக்கூடிய விஷயங்களை பார்த்து மம்தா பானர்ஜி அவங்களும் அவங்களுடைய சட்டமன்றத்துல அதுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வர போறதா சொல்லியிருக்கிறாங்க. எங்களுடைய மாநிலத்துல ஒருபோதும் இந்த வக்ஃப் ப்ராப்பர்ட்டிக்கான பில்ல நாங்க இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான அறிக்கையும் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்த நிலையில வக்ஃப் ப்ராப்பர்ட்டினா என்ன, எதுக்காக முஸ்லிம் மக்கள் இந்த வக்ஃப் பில்ல கொண்டு வரக்கூடாது? அதாவது இன்னைக்கு இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்துல இரு அவைகள்லயுமே ஒப்புதல் பெறப்பட்டு இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவரும் அதுக்கு ஒப்புதல் கொடுத்து இப்ப அது ஒரு சட்டமாகவும் மாறிடுச்சு. இதை எதற்காக முஸ்லிம்கள் எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப அதுல கொண்டு வந்திருக்கக்கூடிய சில திருத்தங்கள் காரணமாக தான். வக்ஃப் ப்ராப்பர்ட்டிக்கான சட்டம் அப்படிங்கிறது இப்ப கொண்டு வரப்படல, ஏற்கனவே அந்த சட்டம் பல வருஷங்களா இருந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ ஒன்றிய அரசாங்கம் அதுல சில திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிற காரணத்தினாலதான் இப்ப இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அதை எதிர்க்கிறாங்க. இதுக்கு முன்னாடி கூட ஏராளமான திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது. அதையெல்லாம் ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் இப்போ பாஜக அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திருத்தத்தை எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டாலே எதுக்காக முஸ்லிம்கள் இதை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அப்ப முதல்ல வக்ஃப் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படிங்கறத முதல்ல பார்ப்போம். அப்ப இதை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்கள் இருக்கிறாங்களே, அவங்க அவங்களுடைய மதத்திற்காக, அதாவது அவங்களுக்கு ஒரு சொத்து இருக்கும், 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபான்ற அளவுக்கு சொத்து இருக்கும். அந்த சொத்தை தங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் யாருக்கும் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு இருக்காது, இல்லாட்டி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான விருப்பம் இருக்காது, இல்லாட்டி கொடுக்கணும்னு நினைச்சாலும் குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப இந்த மாதிரியான சூழ்நிலையில நம்மளுடைய இந்த சொத்தை கடவுளின் பேர்ல கொடுத்துருவோம், கடவுளுக்கு கொடுத்துட்டோம்னு சொன்னா கடவுளினுடைய பாதையில அது ஏதாவது ஒரு வகையில செலவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை இந்த வக்ஃப் போர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு எழுதி கொடுத்துருவாங்க. அதாவது அல்லாவின் பேரில் இந்த சொத்தை நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முஸ்லிம்கள் ஒப்படைக்கிறதுக்கு பேர் தான் வக்ஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது அசையும் சொத்தா இருக்கட்டும், அசையாத சொத்தா இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த வகையிலும் வேணாலும் முஸ்லிம்கள் அவங்களுடைய சொத்தை இறைவனுடைய பாதையில கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வக்ஃப் போர்டு அந்த சமுதாயத்து மக்களினுடைய நலனுக்காகவோ இல்லாட்டி மதத்தினுடைய வளர்ச்சிக்காகவோ அந்த ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதிலும் குறிப்பாக இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றம் 1998 கொடுத்த தீர்ப்பின்படி வக்ஃபுக்காக ஒருத்தர் ப்ராப்பர்ட்டியை அவருடைய சொத்தை கொடுத்துட்டாருன்னு சொன்னா அந்த சொத்தை யாராலையும் விலை கொடுத்து வாங்கவும் முடியாது. இப்போ ஒரு முஸ்லீம் ஒருத்தர் அவருடைய சொத்தை கொடுத்துட்டு போய் இப்போ ஒரு முஸ்லீம் ஒருத்தர் அவருடைய சொத்தை கொண்டு போயிட்டு வக்ஃப் போர்டுல இறைவனுடைய பாதையில கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாருன்னா, நான் நினைச்சாலும் அந்த சொத்தை காசு கொடுத்து, அதாவது எவ்வளவு கோடி கொடுத்தாலும் சரி அந்த சொத்தை என்னால வாங்கவும் முடியாது, அவருடைய சொத்தை எடுத்து அந்த வக்ஃப் போர்டே கூட இன்னொருத்தருக்கு விற்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பும் கொடுத்திருக்கு. அப்ப இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு வக்ஃப் ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னு சொன்னா முஸ்லிம்கள் இன்னைக்கு போராடுறாங்க. ஆமா, பெருசா என்ன காசு இருந்துற போகுது, என்ன சொத்து இருந்துற போகுது, வக்ஃப் ப்ராப்பர்ட்டினா இந்தியா முழுக்க முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள் தான். இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க விட்டுட்டு போன சொத்து, இல்லாட்டி யாரோ ஒருத்தவங்க எழுதி கொடுத்துட்டு போன சொத்து தான். இது எவ்வளவு பெருசா இருந்துற போகுது, எதுக்கு இந்த அளவுக்கு போராட்டம் பண்றாங்க, எதுக்கு இந்த அளவுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இதனுடைய ஒன்றிய அரசாங்கத்துமே வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையின்படி எவ்வளவு சொத்துக்கள் இருக்கு இந்தியா முழுக்க அப்படின்னு சொன்னா 8.7 லட்சம் மதிப்பிலான சொத்துக்கள், 8.7 லட்சம் மதிப்பிலான சொத்துக்கள் இந்தியா முழுக்க இருக்கு. அதிலும் குறிப்பாக 9.4 லட்சம் ஏக்கர் மதிப்பிலான சொத்துக்கள் வக்ஃப் ப்ராப்பர்ட்டியா இந்தியாவில இருக்கான். இன்னும் ஒருபடி மேலாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா பண மதிப்பீட்டுல நம்ம சொல்லணும்னா 1.2 லட்சம் கோடி ரூபாய் சொத்துக்கள் முஸ்லிம்களுடைய வக்ஃப் ப்ராப்பர்ட்டியாக இந்தியாவில இருக்கு. நம்ம இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்தியாவில 3 நபர்களுக்கு அதிகமான சொத்துக்களே இருக்கு. யார் யார் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு பாதுகாப்பு அமைச்சகம், இந்தியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு கீழே
இந்தியாவுல அதிகமான சொத்துக்களை அவங்க வச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது இந்தியன் ரயில்வேஸ், ரயில்வே இந்தியா முழுக்க கனெக்ட் ஆயிருக்கிறனால அதிகமான சொத்துக்களுக்கு சொந்தக்காரரா இந்தியாவினுடைய ரயில்வேஸ் இருக்கிறாங்க. மூன்றாவதாக அதிகமான சொத்துக்களை வச்சிருக்கக்கூடிய நபர்கள்ல யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தா இந்த வக்ஃபு ப்ராப்பர்ட்டிஸ் தான். அப்போ கோவில் நிலங்களை விட வேற வேற நபர்கள் வச்சிருக்கக்கூடிய சொத்துக்களை விட இந்த வக்ஃபு ப்ராப்பர்ட்டிக்கு இந்தியாவினுடைய முதல் 3 இடங்கள்ல வக்ஃபு ப்ராப்பர்ட்டியும் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. எதுக்காக திடீர்னு இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா, கடந்த 2 வருஷத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களுடைய உயர் நீதிமன்றங்கள்ல சில பெட்டிஷன்ஸ் பல நபர்களால போடப்படுது. அதிலும் குறிப்பாக 120 பெட்டிஷன்ஸ் கிட்ட போட்டிருக்கிறாங்க. எதுக்காகன்னு சொன்னா, இந்தியாவுல ஒரே சட்டம் தான் இருக்கணும், ஒரே சட்டம் தான் எல்லாத்தையுமே நிர்ணயிக்கணும். இந்த மாதிரி வக்ஃபு போர்டுன்னு சொல்லிட்டு ஒரு தனி ஆளுங்க வந்து இந்தியாவுல இருக்கக்கூடிய அதிகமான சொத்துக்களை நிர்ணயிக்க கூடாது அப்படிங்கிற கருத்துப்பட 120க்கும் மேற்பட்ட மனுக்கள் இந்தியாவினுடைய பல உயர் நீதிமன்றங்கள்ல போனதை ஒன்றிய அரசாங்கம் பார்த்துட்டு அது எல்லாத்தையுமே ஒன்னா ஒரே சட்டத்துக்கு கீழே ஒரே நபர்களுக்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வக்ஃபு திருத்த சட்டம் அப்படிங்கிற ஒரு பில்லைய இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடிய நேரத்துல பல்வேறு எதிர்ப்புகள் இருந்தாலும் 8 மணி நேரம் கிட்ட அந்த ஒரு விஷயம் சம்பந்தமாக விவாதிக்கப்பட்டாலும் நள்ளிரவு நேரத்துல இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்துல இந்த சட்ட திருத்தம் அப்படிங்கிறது நிறைவேற்றப்படுது. இந்தியாவினுடைய ஜனாதிபதியும் ஒப்புதல் கொடுக்கிறாங்க. அப்ப எதுக்காக முஸ்லிம்கள் எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இதுல இருக்கக்கூடிய சில திருத்தங்கள், அந்த திருத்தங்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னா, பல்வேறு திருத்தங்கள் இருந்தா கூட ஒரு குறிப்பிட்ட சில திருத்தங்களை மட்டும் சொல்றேன். இதுல இருந்தே இந்த சட்டத்தை முஸ்லிம்கள் ஏன் எதிர்க்கிறாங்க அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அப்ப முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, வக்ஃபு ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்கள் தான் அதை இத்தனை ஆண்டு காலமாக நிர்வகிச்சுட்டு இருந்தாங்க. அது ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் எல்லாருமே அந்த குழுல ஒரு உறுப்பினர்களாக இருப்பாங்க. அவங்கதான் இந்த ப்ராப்பர்ட்டியை இந்தியா முழுக்க பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலுமே வக்ஃபு ப்ராப்பர்ட்டியை நிர்ணயிக்கிறதுக்கான குழுக்கள் இருக்கதான் செஞ்சது. மாநில அளவுலயும் இருப்பாங்க, ஒன்றிய அளவுலயும் இருப்பாங்க. அப்ப இந்த நேரத்துல இப்போ ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்ட திருத்தத்துல என்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, முஸ்லிம் அல்லாதவர்களும் வக்ஃபு கவுன்சிலில் இடம் பெறுவார்கள். அதாவது முஸ்லிம்களுடைய ப்ராப்பர்ட்டியை யார் பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாருமே நார்மலா சொல்லுவோம்ல, இந்து அறநிலைத்துறை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்துக்களுடைய கோவில்கள், இந்துக்களுடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே பாதுகாக்கிறதுக்காக ஒரு அமைச்சகம் ஒண்ணு இங்க இருக்கு. அதுக்காக ஒரு அமைச்சர் இருக்கிறாங்க, அதுக்காக ஒரு போர்டு இருக்கு. அப்ப அந்த போர்டுல இந்துக்கள் மட்டும் தான் பெரும்பாலும் இருப்பாங்க. முஸ்லிம்களை யாராச்சும் ஒருத்தவங்களை இந்து அறநிலைத்துறையில போர்டுல உறுப்பினர்களா போட்டா அதை நம்ம ஏத்துக்குவோமா அப்படின்னு சொன்னா ஏத்துக்க மாட்டோம். ஏன்? நம்மளே என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு முஸ்லிம் வந்து இந்துக்களுடைய சொத்தை எப்படி பாத்துக்க முடியும்? முஸ்லிம்கள் அல்லாத மக்கள் இருக்கிறாங்க, அதாவது இந்துக்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு இது நம்மளுடைய கோவில் இடம், நம்மளுடைய சொத்து, இந்த இடத்த நம்ம யாருக்கும் ஏமாத்தி வித்துடக்கூடாது, இல்லாட்டி இந்த இடத்த நம்மளுடைய பேர்ல நம்ம எழுதி அபகரிச்சுக்கணும்ன்ற முயற்சியை பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம்னா கடவுள் நம்ம கண்ணை குத்துவாரு அப்படிங்கிற ஒரு அளவுலையாவது இந்து மக்கள் அவங்களுடைய கோவிலுடைய இடத்தை பாதுகாக்கிறதுக்கான முயற்சிகளை செய்வாங்க. அப்போ ஒரு முஸ்லீமையோ ஒரு கிறிஸ்தவரையோ கூட்டிட்டு வந்து இந்து அறநிலைத்துறை அமைச்சகத்துல போர்டு மெம்பர்ஸா போட்டா நம்ம அதை ஏத்துக்குவோமானா ஏத்துக்க மாட்டோம். ஏன்? இந்த இடத்த பாத்துக்கிறது எப்படிங்கிறது இந்த மக்களுக்கு தான் தெரியும், அந்த மக்களுக்கு தெரியாது, அந்த மக்களுக்கு அதுக்கான அக்கறையும் இருக்காது அப்படிங்கறத புரிஞ்சு வச்சிருக்கணும்ல. இதே மாதிரிதான் வக்ஃபு ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராப்பர்ட்டியை எப்படி பாதுகாக்கிறதுங்கிறது முஸ்லிம்களுக்கு தான் தெரியும். முஸ்லிம் அல்லாத ஒருத்தர் கிட்ட கொண்டு வந்து இது எல்லாமே முஸ்லிம்களோட இடம், இதை நீங்க தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு? அவர் நினைச்சா ஈஸியா வித்துட்டு போயிட்டாருன்னா, அந்த இடத்த வேறொரு பேருக்கு எழுதி கொடுத்துட்டு போயிட்டாருன்னா, இல்லாட்டி அந்த இடத்த தன்னுடைய பயன்பாட்டுக்கே அவர் பயன்படுத்திக்கிட்டாருன்னா, இப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருதுல. இந்த ஒரு நம்பகத்தன்மை இல்லாம இருக்கிறதுனாலதான் முஸ்லிம் அல்லாத மக்கள் வக்ஃபு ப்ராப்பர்ட்டியை நிர்ணயிக்க கூடாது அப்படின்னு முஸ்லிம் மக்கள் நினைக்கிறாங்க. ஆனா இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக எந்த மதத்துல இருக்கக்கூடியவங்க வேணாலும் வந்து இந்த முஸ்லிம்களுடைய ப்ராப்பர்ட்டியை நிர்வகிக்கலாம் அப்படிங்கிற இந்த சட்ட திருத்தம் சொல்றதுனால இதை முஸ்லிம்கள் எதிர்க்கிறாங்க. ரெண்டாவது விஷயம், இப்படி ஒருவேளை வேறு மதத்தை சார்ந்தவர் அதை நிர்வகிக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாருன்னு சொன்னா முஸ்லிம்களுக்கு ஏராளமான பள்ளிவாசல்கள் இருக்கு. இப்பவே பாக்குறோம், வட மாநிலங்கள்ல எத்தனையோ பள்ளிவாசல்கள் இடிக்கப்படுது. அப்ப இந்த மாதிரி முஸ்லிம்களுக்கு எதிரான சிந்தனையில இருக்கக்கூடிய நபர்கள் இந்த வக்ஃபு போர்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னு சொன்னா முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல்களுக்கு பாதுகாப்பு கேள்விக்குறியாகும், முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய மதர்சாக்களுக்கான பாதுகாப்பு கேள்விக்குறியாகும் அப்படிங்கிற ஒரு அச்சம் முஸ்லிம்கள் கிட்ட இருக்கு. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, முஸ்லிம்களுக்கு எங்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி இருக்கு, இப்போ ஒரு வீடு இருக்கு, ஒரு பில்டிங் இருக்கு அப்படின்னு சொன்னா இது வக்ஃபு போர்டு கீழே வருதா இல்லையா, இது வக்ஃபோட இடத்ததான் இவங்க அபகரிச்சு கட்டி இருக்கிறாங்களா, இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வக்ஃபு ப்ராப்பர்ட்டிக்குள்ளேயே வக்ஃபு போர்டுக்குள்ளேயே ஒரு ஆள் இருப்பாரு, அவர் தான் அதை கணக்கிடுவாரு. இப்போ இந்த திருத்த சட்டத்தின் மூலமாக என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு சொன்னா, வக்ஃபு வாரிய கணக்கெடுப்பு ஆணையருக்கு இருந்த வக்ஃபு நிலங்களை கணக்கெடுக்கும் உரிமை பறிக்கப்பட்டிருக்கு. அப்ப இனிமே அவரு கணக்கெடுக்க கூடாது, அதுக்குன்னு கவர்மெண்ட் சார்பா ஆளை போடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதனால வக்ஃபு சொத்துக்களை நாம் கணக்கிடக்கூடிய அந்த உரிமை பறிக்கப்பட்டனால எங்கெங்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி இருக்குங்கிறத
நம்மளால தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, வக்ஃபு நிலத்தை அளவீடு செய்யும் பொறுப்பு மாவட்ட ஆட்சியருக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்ட ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி என்ன இருந்தாலும் வக்ஃபு ப்ராப்பர்ட்டி தானேங்க, நீங்க நினைச்சா முடியும் தானே, அப்ப அந்த ப்ராப்பர்ட்டில கொஞ்சோண்டு எங்களுக்கு ஒதுக்கி கொடுங்க, நாங்க அதையும் சேர்த்து அந்த இடத்தையும் அபகரிச்சு நாங்க இடத்த கட்டிக்கிறோம், இல்லாட்டி ஒரு வீடை கட்டிக்கிறோம், இல்லாட்டி ஒரு மார்க்கெட்டை போட்டுக்கிறோம், இல்லாட்டி அந்த ஒரு இடத்த எடுத்து நாங்க ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வக்ஃபு ப்ராப்பர்ட்டியை ஒரு புறம்போக்கு நிலம் மாதிரி தானே கிடக்குது, அதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட போயிட்டு ஏதாவது பேசி ஏதாவது பேரம் பேசி அந்த இடத்த வாங்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு சூழலும் இந்த இடத்துல ஏற்படும். அதே மாதிரி அடுத்ததா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, உரிமை கோரப்படும் வக்ஃபு நிலம் யாருக்குரியது என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் மாவட்ட ஆட்சியருக்கு வழங்கப்பட உள்ளது. அப்போ இந்த ஒரு இடம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போய் முறையிடுறாரு மாவட்ட ஆட்சியர்கிட்ட அப்படின்னு சொன்னா, மாவட்ட ஆட்சியர் எப்ப இது வக்ஃபு நிலம் கிடையாது, இது அவரோட இடம் தான், இது அவருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் தீர்ப்பை கொடுத்துட்டாருன்னு சொன்னா, அந்த இடம் வக்ஃபு ப்ராப்பர்ட்டியா இருந்தா கூட, வக்ஃபு போர்டு கீழே வந்திருந்தா கூட, இப்ப மாவட்ட ஆட்சியரின் உத்தரவு பேர்ல அந்த சொத்தை அந்த ஒரு நபருக்கு, அதாவது உரிமை கோரக்கூடிய நபருக்கே கொடுக்க வேண்டிய சூழலும் ஏற்பட்டுரும். அடுத்ததாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, 5 ஆண்டுகளுக்கு குறைவாக இஸ்லாத்தை பின்பற்றுபவர் வக்ஃபுக்கு தனது சொத்துக்களை தானமாக கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வக்ஃபு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயமே என்ன, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருத்தர் அவருடைய சொத்தை அல்லாவின் பாதையில இறைவனின் பாதையில செலவு செய்ய விரும்புறாரு அப்படின்னு சொன்னா அவர் அந்த சொத்துக்களை தாராளமா கொடுத்துட்டு போயிடலாம். அப்போ இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்ட திருத்தம் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தர் 5 ஆண்டுகளுக்கு குறைவாக இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடியவரா இருந்தா அவருடைய சொத்துக்களை தானம் செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப இங்க யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு சட்ட திருத்தம் எதுக்காக கொண்டு வரப்படணும்? இப்ப நான் இருக்கேன், நான் இந்துவா இருக்கேன், என் பேரு ராமசாமி, நான் 2 வருஷத்துக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துட்டு, எத்தனையோ நபர்கள் இன்னைக்கு இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்களே, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து நானும் முஸ்லீமா மாறிட்டேன். மாறின உடனே ஒரு 2 வருஷத்திலேயே நான் சாக போறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப 2 வருஷத்துல நான் சாக போற நேரத்துல என்கிட்ட 100 கோடி ரூபாய் சொத்து இருக்குன்னு சொன்னா, அந்த 100 கோடி ரூபாய் சொத்தை நான் இறைவனின் பாதையில செலவு செய்ய போறேன், இறைவனின் பாதையில எழுதி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வக்ஃபு பண்ணிட்டு செத்து போகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, 5 வருஷத்துக்கு நீங்க முஸ்லீமா இருந்திருக்கணும், இப்பதான் இஸ்லாத்தை ஏத்திருக்கீங்கன்னா நீங்க உடனே வக்ஃபு ப்ராப்பர்ட்டியா உங்களுடைய லேண்ட உங்களுடைய அசட்ஸ கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப இதனால என்ன நிலைமை ஏற்படும் அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் 5 வருஷத்துக்கு முஸ்லீமா இருந்தாதான் அவருடைய சொத்துக்களையே எழுதி தர முடியும் அப்படின்னா, இந்தியாவுல வக்ஃபு ப்ராப்பர்ட்டியோட எண்ணிக்கை அப்படிங்கிறது ஒருபோதிலுமே உயராத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுவாங்க. மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல வக்ஃபு ப்ராப்பர்ட்டியா இருக்கட்டும், அறநிலைத்துறைக்கு கீழே கோவில் நிலங்களா இருக்கட்டும், எல்லாமே இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் சரியான முறையில பாதுகாக்கிறாங்க. ஆனா பஞ்சாப், ஹரியானா போன்ற மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் வக்ஃபு ப்ராப்பர்ட்டி நிறைய விஷயங்களை நிறைய இடங்களை சில நபர்கள் ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி பண்ணிருக்கக்கூடிய நபர்கள் உரிமையாளர்களாகவே மாற்றப்படுவதற்கான சூழலும் இந்த சட்ட திருத்தத்தின் மூலமா இருக்கு. அதோட வக்ஃபு தீர்ப்பாயத்தினுடைய அதிகாரங்கள் இந்த இடத்துல பறிக்கப்பட்டிருக்கு. யாராச்சும் ஒருத்தவங்க ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க வக்ஃபு ப்ராப்பர்ட்டியை ஈஸியா அபகரிச்சிடலாம் அப்படின்னு முயற்சி பண்றாங்கன்னா, தாராளமா அவங்க அந்த இடத்த அபகரிச்சு அதை வேற ஒரு நபருக்கு ரியல் எஸ்டேட் வியாபாரத்தின் மூலமா வித்துற முடியும். மட்டும் இல்லாம யாராச்சும் ஒருத்தவங்க இந்த வக்ஃபு ப்ராப்பர்ட்டியை அபகரிக்கணும் அப்படிங்கிற முயற்சியில இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு சட்டத்தின் கீழே அவங்களுக்கு 2 ஆண்டு காலம் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்கும். இந்த 2 வருஷத்துல அவங்களுக்கு ஜாமீனே கிடைக்காது, பெயிலே கிடைக்காது அப்படின்னு ஒரு சட்டம் இருந்துச்சு. ஆனா இப்ப கொண்டு வந்த திருத்த சட்டம் உண்மையிலே முஸ்லிம்களின் மீது அக்கறை இருக்கு, முஸ்லிம்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கணும், அந்த வக்ஃபு ப்ராப்பர்ட்டியில பெண்களையும் நாங்க இன்வால்வ் பண்ண போறோம், அதுக்காக தான் இப்படி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னா, ஒன்றிய அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கணும், யாராச்சும் ஒருத்தவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய சொத்துக்களை அபகரிக்கணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா 2 ஆண்டு காலம் சிறை தண்டனை, உங்களுக்கு பெயிலே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு பழைய சட்டம் சொல்லுது. இனிமே யாராச்சும் பண்ணீங்கன்னா அது 5 ஆண்டு காலத்துக்கு உங்களால வெளியிலே வர முடியாது, உங்களுக்கு பெயிலே தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி இருந்தா நியாயம். ஆனா இப்ப கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்ட திருத்தத்துல என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, யாராச்சும் ஒருத்தவங்க இந்த சொத்துக்களை அபகரிக்க முயற்சி பண்றாங்கன்னா அவங்களுக்கு 2 ஆண்டு காலம் பிணையில் வர முடியாத அளவுக்கு சிறை தண்டனை கொடுக்கப்படும் அப்படிங்கிற சட்டத்தையே புதிய சட்ட திருத்தத்தின் மூலமாக ரத்து பண்ணிருக்கிறாங்க. அப்ப யாராச்சும் ஒருத்தவங்க அந்த சொத்துக்களை திருடணும் அப்படின்னு முயற்சி பண்ணா கூட, அப்ப மாட்டிக்கிட்டோம்னா ஜெயிலுக்கு போயிடும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா இனிமே அந்த பயத்துக்கான சூழலையும் இந்த இடத்துல தகர்த்துட்டாங்க. அப்ப இந்த மாதிரி ஏராளமான விஷயங்களை வக்ஃபு திருத்த சட்டத்தின் மூலமாக ஒன்றிய அரசாங்கம் செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இதன் மூலமாக முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் யாரெல்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் எடுத்துருவாங்க. முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல சூறையாடணும்னு நினைக்கிறவங்க, முஸ்லிம்களுடைய தர்காக்களை இடிக்கணும்னு நினைக்கிறவங்க, முஸ்லிம்களுடைய மதரசாக்களை கையகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா ஈஸியான முறையில செய்வதற்கான எல்லா சூழலுமே இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தின் மூலமாக, புதிய திருத்த சட்டத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்டிருக்கு. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சட்டத்தை திரும்ப பெறணும். ஒவ்வொரு மாநில அரசாங்கங்களுமே அவங்களுடைய சட்டமன்றத்துல இந்த சட்டத்தை எங்களுடைய மாநிலங்கள்ல அமல்படுத்த மாட்டோன்ற அறிவிப்பை வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு
இந்தியா முழுக்க ஏராளமான இடங்கள்ல முஸ்லிம்களால போராட்டங்கள் நடத்தப்படுது. நேற்றைய தினம் கூட வெள்ளிக்கிழமை முஸ்லிம்கள் தொழுகைக்கு ஒண்ணு கூடக்கூடிய தினம். ஒவ்வொரு இடங்கள்லயுமே நம்ம சென்னையிலேயே பார்த்தோம்னா கூட தொழுகை முடிஞ்சிட்டு வெளியில வந்த உடனே கூட்டம் கூட்டமாக முஸ்லிம்கள் எல்லாருமே சேர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தாங்க. அதனுடைய ஒரு விளைவாக இன்னைக்கு, அதாவது இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நாள்ல தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பின் மூலமாக கவர்னருடைய மாளிகையை முற்றுகையிட்டு இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெறணும்னு சொல்லிட்டு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு இருக்கு. அப்ப இந்த ஒரு வக்ஃபு திருத்த சட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறது கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு, வக்ஃபு திருத்த சட்டம்னா என்னன்னு தெரியாம இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ச்சி பார்க்க நம்மளுடைய சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.